லேவியர் புத்தகம் அதிகாரம் 20. கீழ்ப்படியாமைக்கான தண்டனைகள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரவேல் புதல்வரிலோ இஸ்ரவேலில் தங்கும் அந்நியரிலோ யாரேனும் தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மேலேக்குக்கு கொடுத்தால் நாட்டு மக்கள் அவனை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். அவனை எதிர்த்து நான் என் முகத்தை திருப்பிக் கொள்வேன். எனது தூயகத்தை தீட்டுப்படுத்தி திருப்பெயரை மாசுபடுத்தி தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மேலேக்கிற்கு கொடுத்ததால் அவனை அவன் இனத்தில் இராதபடி அழிப்பேன். தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மேலேக்குக்கு கொடுத்தும் நாட்டு மக்கள் அவனை கொலை செய்யாது விட்டுவிட அவன் தலைமறைவாயிருந்தால் நான் அவனையும் அவன் குடும்பத்தையும் எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொள்வேன். மேலேக்கின் ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்ட அவனையும் அவனை பின்பற்றிய யாவரையும் அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன். குறி சொல்வோரையும் மை போடுவோரையும் பின்பற்றி வழி தவறியோரை எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொண்டு அவர்களை அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன். எனவே நீங்கள் உங்களை புனிதப்படுத்தி தூயவர் ஆகுங்கள், ஏனெனில் நான் உங்கள் கடவுள். என் கட்டளைகளை கைக்கொண்டு அவற்றின்படி நடங்கள். நானே உங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர். தம் தந்தையையும் தாயையும் சபிக்கும் எவரும் கொலை செய்யப்பட வேண்டும். தம் தந்தையையும் தாயையும் சபிப்பவரின் குருதி பழி அவர்கள் மேலேயே இருக்கும். அடுத்திருப்பவன் மனைவியோடு உடலுறவு கொள்பவனும் அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும். தன் தந்தையின் மனைவியோடு உடலுறவு கொள்பவன் தன் தந்தையை வெற்றுடம்பாக்கினான். எனவே இருவரும் கொலை செய்யப்படுவர். அவர்களின் குருதி பழி அவர்கள் மேலேயே இருக்கும். ஒருவன் தன் மருமகளோடு உடலுறவு கொண்டு முறைகேடாக நடந்து கொண்டால் இருவரும் கொல்லப்படுவர். அவர்களது குருதி பழி அவர்கள் மேலேயே இருக்கும். பெண்ணோடு உடலுறவு கொள்வது போன்று ஆணோடும் உடலுறவு கொண்டால் அவ்வாறு செய்வது அருவருப்பு. இருவரும் கொல்லப்பட வேண்டும். இருவரின் குருதி பழியும் அவர்கள் மேலேயே இருக்கும். ஒருவன் ஒரு பெண்ணையும் அவள் தாயையும் மனம் செய்தால் அது பெருந்தவறு. அவனையும் அவர்களையும் நெருப்பில் சுட்டெரிக்க வேண்டும். விலங்கோடு ஒருவன் புணர்ந்தால் அவன் கொல்லப்பட வேண்டும். அந்த விலங்கையும் கொல்ல வேண்டும். ஒரு பெண் ஏதேனும் ஒரு விலங்கோடு புணர்ந்தால் அந்த பெண்ணையும் விலங்கையும் கொல்ல வேண்டும். அத்தகைய எந்த உயிரும் சாக வேண்டும். அவற்றின் குருதி பழி அவற்றின் மேலேயே இருக்கும். யாரேனும் ஒருவன் தன் தந்தைக்கு அல்லது தாய்க்கு பிறந்த மகளோடு அல்லது அவன் சகோதரியோடு உடலுறவு கொண்டால் அவளும் அதற்கு இணங்கினால் அது வெட்கக்கேடான செயல். அவர்கள் தங்கள் இனத்தாரின் முன்னிலையில் அழிக்கப்படுவார்கள். தன் சகோதரியை வெற்றுடம்பாக்கிய அவன் தன் தீவினையை சுமப்பான். மாதவிலக்கில் இருக்கும் ஒருத்தியுடன் ஒருவன் உடலுறவு கொண்டால் இருவரும் தங்கள் உதிர ஊற்றை திறந்ததால் அவர்கள் தங்கள் இனத்தாரிடையே இல்லாதபடி அழிக்கப்படுவார்கள். உன் தாயின் சகோதரியையோ உன் தந்தையின் சகோதரியையோ வெற்றுடம்பாக்காதே. மீறுபவர் தங்கள் உடலை இழிவுபடுத்தியதால் தங்கள் பழியை தாமே சுமப்பர். ஒருவன் தன் தந்தையின் சகோதரனின் மனைவியோடு உடலுறவு கொண்டால் அவன் தன் தந்தையின் சகோதரனை வெற்றுடம்பாக்கினான். எனவே அவர்கள் தங்கள் பாவத்தை தாமே சுமப்பர், பிள்ளையின்றி இருப்பர். ஒருவன் தன் சகோதரன் மனைவியோடு உடலுறவு கொண்டால் அவன் தன் சகோதரனை வெற்றுடம்பாக்குகிறான். எனவே அவர்கள்
பிள்ளையின்றி இருப்பர். நீங்கள் குடியிருப்பதற்காக உங்களை நான் கொண்டு போகிற நாடு உங்களை கக்கிவிடாதபடி நீங்கள் என் அனைத்து நியமங்களை பற்றிக்கொண்டு அவற்றிற்கேற்ப வாழுங்கள். உங்களுக்கு முன்பாக நான் விரட்டி அடிக்கிற வேற்றினத்தாரின் செயற்படி நடக்க வேண்டாம். மேற்குறிப்பிட்ட செயல்களையெல்லாம் அவர்கள் செய்தார்கள். எனவே நான் அவர்களை வெறுத்தேன். அவர்களின் நாட்டை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்வீர்கள் என்று கூறினேன். பாலும் தேனும் ஓடும் அந்த நாட்டை உங்களுக்கு உடைமையாக்கினேன். உங்களை மக்களினங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நான். எனவே நீங்கள் தீட்டற்ற விலங்குகளுக்கும் தீட்டான விலங்குகளுக்கும் தீட்டான பறவைகளுக்கும் தீட்டற்ற பறவைகளுக்கும் வேறுபாடு கண்டு தீட்டென்று நான் உங்களுக்கு சொல்லிய விளக்கப்பட்ட விலங்காலும் பறவையாலும் தரையில் ஊர்ந்து செல்கின்ற எந்த ஒரு பூச்சியாலும் உங்களை இழிவுபடுத்திக் கொள்ளாது இருப்பீர்களாக. எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக. ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராயிருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களினங்களினின்று பிரித்தெடுத்தேன். குறி சொல்லும் அல்லது மை போட்டு பார்க்கும் எந்த ஆணும் பெண்ணும் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அவர்களின் குருதி பழி அவர்கள் மேலேயே இருக்கும். லேவியர் புத்தகம் அதிகாரம் 21. குருக்களின் தூய்மை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: ஆரோனின் புதல்வரான குருக்களுக்கு சொல், அவர்களுள் எவனும் தன் இனத்தாரில் இறந்து போன ஒருவனாலே தன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். தனக்கு இரத்த உறவான தாய், தந்தை, மகன், மகள், சகோதரன், மணமாகாமல் தன்னுடன் வாழ்ந்த கன்னியான சகோதரி ஆகியவர்களைத் தவிர வேறொருவராலும் திருமணத்தால் உறவானவர் உட்பட தன்னை தூய்மை கேட்டிற்கு உட்படுத்தி தீட்டுப்பட வேண்டாம். அவர்கள் தலையை மொட்டையடித்து கொள்ளாமலும் தாடியின் ஓரங்களை சிரைத்து கொள்ளாமலும் உடலை கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் கடவுளின் பெயரை கெடுக்காமல் அவருக்கேற்ப தூயோராய் இருப்பார்கள். ஆண்டவரின் பலியான தங்கள் கடவுளின் அப்பத்தை செலுத்துவதால் அவர்கள் தூய்மையாய் இருக்க வேண்டும். விலை மாதையோ தூய்மைக்கேடு உற்றவளையோ அவர்கள் மனம் புரியலாகாது. கணவனால் மனமுறிவு செய்யப்பட்ட பெண்ணையும் மனம் புரியலாகாது. ஏனெனில் குரு தன் கடவுளுக்கு ஏற்ற தூய்மை உடையவனாய் இருத்தல் வேண்டும். அவர்கள் தூயோர்கள், ஏனெனில் அவர்கள் உங்களின் கடவுளுக்கு உணவு படைக்கிறார்கள். உங்களை தூய்மையாக்கும் நான் தூயவனாய் இருப்பதால் உங்களுக்கு தூயோராய் அவர்கள் இருப்பார்கள். குருவின் மகள் வேசியானால் அவள் தன் தந்தைக்கு தூய்மை கேட்டை ஏற்படுத்துகிறாள். அவளை நெருப்பில் சுட்டெரிக்க வேண்டும். தலையில் திருப்பொழிவு எண்ணெய் வார்க்கப்பட்டு குருத்துவ உடை அணிந்துள்ள தலைமை குருவாகிய உன் சகோதரன் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். தன் உடைகளை கிழித்தலாகாது. எந்த பிணமானாலும் அது தந்தையுடையதாயினும் தாயுடையதாயினும் அதன் அருகில் சென்று அவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம். தூய கூடத்திலிருந்து வெளிவராமலும் தன் கடவுளின் தூயகத்தை இழிவுபடுத்தாமலும் இருக்க வேண்டும். ஏனெனில் அவனுடைய கடவுளின் திருப்பொழிவு எண்ணெய் தாங்கும் சிறப்பு அவனுக்கு உரியது. கன்னிப்பெண்ணையே அவன் மனம் புரிய வேண்டும். அவன் கைம்பெண்ணையோ மனமுறிவு பெற்றவளையோ கற்பொழுகும் அற்றவளையோ விலை மாதையோ மனம் புரியாமல் தன் இனத்திலுள்ள ஒரு கன்னிப்பெண்ணையே மணக்க வேண்டும். தன் வழிமரபை இரத்த கலப்பற்றதாக பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் நானே அவனை தூய்மையாக்கும் ஆண்டவர். ஆண்டவர் மீண்டும் மோசேயிடம் கூறியது:
நீ ஆரோனிடம் கூற வேண்டியது, உன் வழிமரபினரில் உடல் ஊனமுற்றவன் தன் கடவுளுக்கு உணவு படையலை செலுத்துதல் ஆகாது. உடல் ஊனமுற்றவன் எவனும் அருகில் வரவேண்டாம். பார்வையற்றவன், முடவன், குறைந்த அல்லது நீண்ட உறுப்பு உடையவன், கால் கை ஒடிந்தவன், கூணன், குள்ளன், கண்ணில் பூ விழுந்தவன், சொறி சிரங்கு உடையவன், அன்னகன் எவனும் வேண்டாம். குருவான ஆரோனின் வழிமரபில் உடல் ஊனமுற்ற எவனும் ஆண்டவரின் நெருப்பு பலியை செலுத்த அருகில் வரவேண்டாம். மேலும் உடல் ஊனம் அவனுக்கு இருப்பதால் அவன் தன் கடவுளின் உணவு படையலை செலுத்தவும் வரக்கூடாது. தன் கடவுளின் தூய அப்பத்தை அவன் உண்ணலாம், ஆனால் தொங்குதிரை அருகில் வரவேண்டாம். பீடத்தை அணுக வேண்டாம், ஏனெனில் அவன் உடலில் குறைபாடு உள்ளது. என் தூயகத்தை இழிவுபடுத்த வேண்டாம், ஏனெனில் நான் அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர். மோசே இவற்றை ஆரோனிடமும் அவர் புதல்வரிடமும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரிடமும் கூறினார்.